முறையாக மிரட்டல் நுண்ணறிவை மதிப்பீடு செய்வது செக்யூர்டெக்கில் சைபர் பாதுகாப்பு நிபுணர் பிரியா நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் பிரபலமான மென்பொருளில் இருந்த ஒரு முக்கிய பாதிப்பு குறித்து மிரட்டல் நுண்ணறிவு எச்சரிக்கையை பெற்றார். அந்த எச்சரிக்கை ஹேக்கர்கள் இந்த பாதிப்பை பயன்படுத்தி நிறுவன வலைப்பின்னல்களை ஊடுருவ முயற்சிக்கின்றனர் என்று கூறியது. செயல்படுவதற்கு முன் பிரியா 3 முக்கிய காரணிகளை பயன்படுத்தி எச்சரிக்கையை மதிப்பீடு செய்தார். 1. நேரத்தன்மை. பிரியா எச்சரிக்கையின் வெளியீட்டு தேதியை சரிபார்த்தார். அது 1 மணி நேரத்திற்கு முன் வெளியிடப்பட்டதாக இருந்தது. எனவே இது சமயோசிதமானதும் முக்கியமானதுமாக இருந்தது. 2. துல்லியம். பிரியா பல மிரட்டல் நுண்ணறிவு வலைத்தளங்களை பயன்படுத்தி தகவலை மீண்டும் சரிபார்த்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அரசு முகமைகளும் இதே பாதிப்பை பற்றி தெரிவித்திருந்தனர். இதனால் எச்சரிக்கையின் நம்பகத்தன்மை அதிகரித்தது. 3. சார்புடைய தன்மை. பிரியா செக்யூர்டெக் நிறுவனம் பாதிக்கப்பட்ட மென்பொருள் பதிப்பை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தினார். எனவே இந்த மிரட்டல் நிறுவனம் தொடர்பாக நேரடி ஆபத்தாக இருந்தது. அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் பிரியா எச்சரிக்கைக்கு உயர் நம்பகத்தன்மை மதிப்பெண்ணை வழங்கினார். பாதுகாப்பு குழு உடனடியாக பரிந்துரைக்கப்பட்ட அப்டேட்களை பேட்சஸ் செயல்படுத்தி எந்தவொரு சாத்தியமான தாக்குதலையும் தடுப்பதில் வெற்றி பெற்றது. பிரியாவின் துல்லியமான மதிப்பீட்டு செயல்முறை சாத்தியமான சைபர் தாக்குதலிலிருந்து பாதுகாத்தது. இது மிரட்டல் நுண்ணறிவை சரியாக மதிப்பீடு செய்யும் ஒரு கட்டமைக்கப்பட்ட செயல்முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது.